என் தாய்க்குள்ளமும் என் சகோதரியும் இன்னைக்கு வெளியில போற காரணத்தால இன்னைக்கு லஞ்சுக்கு ரொம்பவே சிம்பிளான மோரும் கோவக்காய் ஃப்ரையும் தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு ஆக்சுவலி பிரியாணி செய்யலாம் தான் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா டிராவலிங் டைம்ல ஏதாச்சும் செஞ்சு அஜீரண கோளாறு ஆயிடுச்சுன்னா என் தலையில கட்டிடுவாங்க, எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு தான் சிம்பிளா இதை செஞ்சு விட்டுட்டேன். அம்மா எப்பயுமே வீட்லயே தயிர் போட்டுருவாங்க. சோ அந்த தயிர்ல தான் இன்னைக்கு வந்து மோர் செஞ்சிருந்தேன். தயிர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அடிச்சு வச்சிடணும். தாளிப்புக்கு எப்போதும் போல எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமா பெருங்காயம். இந்த தாளிப்பை எடுத்து மோர்ல சேர்த்துட்டோம்னா மோர் ரெடி. எனக்கு இந்த சமையல்லே பிடிக்காத விஷயம் என்னன்னா காய்கறி கட் பண்றதுதான். இந்த கோவக்காயை தூக்கி எங்க அம்மா தலையில கட்டிட்டேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே எல்லா காய் கட் பண்றதையும் எங்க அம்மா தலையில தான் கட்டிடுவேன். அவங்க வந்து காய் கட் பண்ணி கொடுத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் கடாயில எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கோவக்காயை வந்து அதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணோம்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி. சாப்பிட்டு முடித்தாகி விட்டது. அம்மாவும் அக்காவும் கிளம்பிடுவாங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு vlog-இல் இணைவோம். பாய்.